ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். யூடியூபில் இதை பார்க்கிற அன்பான தேவ பிள்ளைகள், இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை அழுத்தி அதை சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்பாக கேட்கிறோம். முடிந்த அளவுக்கு இந்த செய்திகளை மற்றவர்களுக்கு பகிருங்கள். இந்த செய்தி ஆசீர்வாதமாக இருக்குமே, ஆனால் உங்களுடைய கமெண்ட்ஸை அதில் தெரியப்படுத்தும்படி அன்பாக கேட்கிறேன். உங்கள் ஜெப குறிப்புகளையும் எழுதி அனுப்புங்கள். எங்கள் ஜெபக்குழு உங்களுக்காக ஜெபிப்பார்கள். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை கேட்பதனால உண்டாகிற நன்மைகள் என்ன? இன்றைக்கு அநேகர் இப்படி நினைக்கிறார்கள். கடந்த சில நாட்களாகவே ஆன்லைன்லேயே ஆராதனை பார்த்து செய்தி கேட்ட மக்கள் இன்றும் இந்த லாக்டவுன் முடிந்த பிறகும் இன்றும் அநேகர் இந்த தொலைக்காட்சியிலே மூழ்கியிருக்கிறார்கள். அது நல்லதா கெட்டதா என்பது இன்னொரு விஷயம். ஆனால் வேதம் சொல்கிறது, தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க உங்கள் வாழ்க்கை மாறும். அதை எப்படி கேட்டாலும் பரவாயில்லை. ஆனால் இன்றைக்கு அநேகர் தேவனுடைய வார்த்தையை கேட்பதில் அதிக ஆர்வம் இல்லை. அநேகர் கேட்கிறார்கள். இப்படி சொன்னவங்களுக்கு புரியும். தேவனுடைய வசனத்தை அறிந்து கொள்ள உங்களுடைய வாழ்க்கை மாறும். ஏன் வேதத்தை அறிய வேண்டும்? அனைவருடைய எண்ணம் என்னவென்றால், நான் அறிந்து என்ன செய்ய போகிறேன்? நான் என்ன பிரசங்கியாரா? நான் என்ன பிரசங்கம் பண்ண போகிறேனா? ஏன் நான் அறிய வேண்டும்? அன்பானவர்களே, இந்த நாளிலே வேதத்தை கேட்பதினாலே, வசனத்தை கேட்பதனாலே உண்டாகிற சில ஆவிக்குரிய நன்மைகளை குறித்து கொலேசியர் புஸ்தகம் 1 அதிகாரத்திலிருந்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இதை பலமுறை நீங்கள் வாசித்திருக்கலாம். இன்றைக்கு வேதம் இருக்குமேயானால் என்னோடு சேர்ந்து நீங்களும் கொலேசியர் புஸ்தகம் 1 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ள அன்பாய் பட்சமாய் கேட்கிறேன். இது ஒரு திருமறை தியானம். இதனுடைய கருத்து என்னவென்றால், வேதத்தை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரே வசனம்தான் பலமுறை படித்திருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் வித்தியாசமான சத்தியங்கள், வித்தியாசமான வெளிப்பாடுகள், வித்தியாசமான ஆழங்கள். இந்த நாளிலே கொலேசியர் புஸ்தகம் 1 அதிகாரம் நான் படிக்கிறேன், கேளுங்கள். சத்திய வசனத்தை கேட்பதனாலே உண்டாகிற நன்மைகள் என்ன? நான் படிக்கிறேன், கேளுங்கள். நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். இதை நீங்கள் முதன்முறை வாசிப்பது போல வாசிக்க வேண்டும். நீங்கள் சத்திய வசனத்தை கேள்விப்பட்டீர்கள். அப்படியானால் இந்த வசனத்தை கேட்க கேட்க வாழ்க்கையில் உண்டாகிற முதல் காரியம் என்ன? நம்பிக்கை. அந்த இப்படி சொல்கிறது, அந்த நம்பிக்கை குறித்த சத்திய வசனத்தை நீங்கள் முன்னமே கேட்டீர்கள். இதை திருப்பி சொல்ல வேண்டுமானால், சத்திய கேட்பதனாலே ஒரு நம்பிக்கை. திரும்ப சொல்லுகிறேன், இது இப்படி எழுதப்பட்டது. சத்திய நம்பிக்கை குறித்து முன்னமே நீங்கள் அறிந்த சத்திய வசனம். இதை திருப்பி போட்டு வாசிக்கும் போது, சத்திய வசனத்தை கேட்டதனாலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பான ஊழியர்களே, அன்பான சகோதர சகோதரிகளே, வசனத்தை கேட்க கேட்க வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை. இந்த உலகம் நம்பிக்கையற்ற உலகம். ஆனால் நம்பிக்கையற்ற உலகத்திலே நம்பிக்கை கொடுப்பது சத்திய வசனம். அந்த வசனத்தை திரையில் கூட பாருங்கள். சத்திய வசனத்தை நீங்கள் கேள்விப்பட்டீர்கள். அப்படியானால் அந்த சத்திய வசனத்தை கேள்விப்பட்டதினாலே எனக்கு உண்டான முதலாவது ஆசீர்வாதம் என்ன? நம்பிக்கை. இப்படி சொன்னாங்க புரியும். the knowledge of the grace, அதாவது வசனத்தை கேட்க கேட்க முதலாவது you get the hope. முதலாவது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகுகிறது. இரண்டாவது, அதே வசனத்தில் அடுத்த வசனம் அதை நீங்கள் கேட்டதினாலே, 6ஆம் வசனத்தில் இருக்கிற 5வது வரி, கேட்டதினாலே தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்டது. இதை இப்படி ஆங்கிலத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, the knowledge of God's grace. தேவனை சத்திய வசனத்தை கேட்க கேட்க the knowledge of God's grace, தேவனுடைய கிருபையை குறித்து அதிகமாய் அறிந்து கொள்ளுவீர்கள். இன்றைக்கு கிருபை குறித்த தவறான போதனைகள் எங்கும் பேசப்படுகிறது. அவர்களுக்குத்தான் இன்றைய
கிறிஸ்தவ உலகத்தில் அதிகமான மதிப்பு, அதிகமான மார்க்கெட், அதிகமான பார்வையாளர்கள். ஆனால் உண்மையாகவே அந்த கிருபை என்ற வார்த்தையின் பொருளை நீங்கள் நன்றாக கவனியுங்கள். சத்திய வசனத்தை கேட்டதனாலே நீங்கள் அந்த தேவ கிருபையை அறிந்து கொண்டீர்கள். இங்கே நான் குறிப்பிட விரும்புகிற அந்த சத்தியம் என்னவென்றால், தேவ கிருபையும் சத்தியத்தையும் பிரிக்க முடியாது. இன்றைக்கு பேசுகிற அநேக ஊழியர்கள் தேவ கிருபை பேசுகிறார்கள், ஆனால் சத்தியத்தை விட்டு விடுகிறார்கள். அந்த வசனத்தை திரைகளை பாருங்கள், நான் படிக்கிறேன். தேவ கிருபையை சத்தியத்தின்படி, திரும்ப சொல்லுகிறேன், தேவ கிருபையை சத்தியத்தின்படி. இன்றைக்கு கிருபை பேசப்படுகிறது, ஆனால் சத்தியம் பேசப்படவில்லை. அன்பார்களே, சத்தியம் பேசப்படும் போது கிருபை தானாக வரும். எல்லாரும் சொல்லுகிற வார்த்தை, இன்னும் தேவை, கிருபை தாருமே. கிருபை வரும். எப்போது வரும் என்று சொன்னால், சத்தியத்தை கேட்க கேட்க, சத்தியத்தை படிக்க படிக்க, அன்புக்குருளே, கிருபை வாழ்க்கையிலே பெருக பண்ணும். வசனம் இப்படி சொல்கிறது, அந்த கிருபையை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். அடுத்த ஆள் சொல்கிறது, சத்தியத்தை கேட்பதனால உண்டார மூன்று ஆசீர்வாதம் என்ன? பலன். அன்பானுடைய, when you listen the God's word, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கேட்க உங்களுடைய வாழ்க்கையில பலன் வருகிறது. நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், நம்பிக்கை வருகிறது, தேவ கிருபை வருகிறது, பலன் வருகிறது. அன்பானுடைய, இன்றைக்கு வாழ்க்கை அநேகருக்கு பலன் இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், the reward of God, தேவனுடைய அந்த பலனை பெற வேண்டுமானால் வசனத்தை அதிகமாய் கேளுங்கள். அன்புக்குரியவர்களே, எவ்வளவு கேட்கிறீர்களோ அவ்வளவும் உங்கள் வாழ்க்கையிலே நம்பிக்கை பெருகும். நம்பிக்கையற்ற நேரங்களில் வசனத்தை வாசியுங்கள். நம்பிக்கையற்ற நேரங்களில் வசனத்தை கேளுங்கள். அநேகர் சொல்கிறார்கள், இன்றைக்கு எனக்கு மூடு சரியில்லை, எனவே ஆலயத்திற்கு போகவில்லை. உடல்நிலை சரியில்லை, ஆலயத்திற்கு போகவில்லை. மனசு சரியில்லை, ஆலயத்திற்கு போகவில்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, ஒன்றை சொல்லுகிறேன், நீங்கள் ஆலயத்தில் சென்று சத்தியத்தை கேட்கும்போது நம்பிக்கையற்ற வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. இரண்டாவது, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவ கிருபை பெருகுகிறது. திரும்ப சொல்லுகிறேன், தேவ கிருபையை பெற வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம், வசனத்தை அதிகமாய் கேளுங்கள், வசனத்தை அதிகமாய் தியானம் பண்ணுங்கள், வசனத்தை அதிகமாய் படியுங்கள். வசனம் படிக்கிறேன், கேளுங்கள். தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட. அப்படியானால் சத்தியத்தையும் கிருபையும் பிரிக்க முடியாது. இன்றைக்கு அநேகர் வெறும் கிருபை மட்டும் பேசுகிறார்கள், ஆனால் அதனுடைய இன்னொரு பகுதியான சத்தியத்தை மறந்து விடுகிறார்கள். இன்றைக்கு மக்களுக்கு என்ன தேவை என்றால், செவிக்கின்பமான வார்த்தைகள், அதாவது மனதுக்கேற்ற வார்த்தைகள். அவர்கள், அதாவது இப்படி சொன்னவங்களுக்கு புரியும், அன்பாவுடைய சர்க்கரை பந்தலிலே தேன்மாறி பொழிவது போல அப்படிப்பட்ட வார்த்தைகளைத்தான் ஜனங்கள் விரும்புகிறார்கள். ஆனால் அந்த வசனத்தை படித்து பாருங்கள். அதாவது தேவ கிருபை எதனால் உண்டாகிறது? சத்தியத்தினால் உண்டாகிற தேவ கிருபை. சற்று புரிந்து கொள்ள கடினமாக இருக்கலாம். சத்தியத்தினால் உண்டாகிற தேவ கிருபை. எவ்வளவு நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறீர்களோ உங்கள் வாழ்க்கையிலே தேவ கிருபை பெருகும். நான்காவதாக நான் சொல்ல விரும்புகிற இன்னொரு வார்த்தை, முதலாக சொன்னேன், நம்பிக்கை பெருகும். இரண்டாவது, தேவ கிருபை பெருகும். மூன்றாவது, பலன் பெருகும். நான்காவது, அடுத்த வார்த்தை 6ஆம் வசனம், இந்த 9ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. 9ஆம் வசனம், அந்த சத்தியத்தை கேட்பதனாலே உண்டாகிறது என்னவாம்? நீங்கள் எல்லா ஞானத்தோடும், சத்தியத்தை கேட்க கேட்க சகல எல்லா ஞானம். இந்த பூமியிலே பலவிதமான ஞானங்கள் உண்டு. தேவ ஞானம், மனித ஞானம், பெய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம். திரும்ப சொல்லுகிறேன், உலக ஞானம் இருக்கிறது, தேவ ஞானம் இருக்கிறது. இந்த உலக, அதாவது பெய்த்தனத்துக்குரிய ஞானம் இருக்கிறது. இன்றைக்கு தவறு செய்கிற எல்லாருமே இந்த உலக ஞானத்தையும் பேய் ஞானத்தையும் பயன்படுத்துகிறார்கள். தப்பி செல்ல வழிவகுக்கும், ஆனால் ஒரு நாள் உங்களை காட்டி கொடுத்து விடும். திரும்ப சொல்லுகிறேன், உலக ஞானத்தை விட தேவ ஞானம் மேன்மையானது. அந்த வசனத்தை நான் படிக்கிறேன், கேளுங்கள். நீங்கள் எல்லா ஞானத்தோடும், அப்படியானால் வசனத்தை கேட்க கேட்க தேவன் உங்களுக்கு ஞானத்தை அளவில்லாமல் தருகிறார். என்ன ஞானம்? எல்லா ஞானங்கள். அந்த வசனத்தை படிக்கிறேன், எல்லா ஞானத்தோடும். அப்படியானால் பரலோகத்தின் ஞானம், இந்த உலகத்தின் ஞானம், இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், எப்படி ஜீவிக்க வேண்டும், எப்படி குடும்பம் நடத்த வேண்டும். God gives the wisdom. அன்பானுடைய ஞானம், அறிவு என்பது வேறு,
ஞானம் என்பது வேறு. அறிவு என்பது கல்லூரி கொடுப்பது, ஞானம் என்பது தேவன் தருவது. அறிவு இங்கிருந்து வருகிறது, ஞானம் பரத்திலிருந்து வருகிறது. எனவேதான் யாக்கோபு சொல்லுகிறான், பரத்தில் இருந்து வருகிற ஞானமும் சுத்தமானது, தூய்மையானது. அப்படியானால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, வசனத்தை படிக்க படிக்க நான்காவது ஆசீர்வாதம், எல்லா ஞானங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தபடியாக ஐந்தாவது ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். அடுத்த வார்த்தை ஆவிக்குரிய விவேகம். திரும்ப சொல்லுகிறேன், வசனத்தை கேட்க கேட்க you will get the knowledge and also you get the intellectual. ஆவிக்குரிய விவேகம். இன்றைக்கு விவேகம் இருக்கிறது, ஆனால் ஆவிக்குரிய விவேகம் இல்லை. இந்த உலகத்தில், அதாவது மனித உலக பிரகாரமான விவேகம், பொய் பேசுவது, பணம் சம்பாதிப்பது, அடுத்தவரை ஏமாற்றுவது, குறுக்கு வழியிலே செல்லுவது, இல்லாத ஒன்றை இருப்பது போல, இருக்கிற ஒன்றை இல்லாதது போல அடுத்தவர்களை வஞ்சித்து ஏமாற்றி, அப்படிப்பட்ட ஞானம் அல்ல வேதம் சொல்கிறது. ஆவிக்குரிய விவேகம். அன்பானவர்களே, விவேகம் நல்லது, ஆனால் விவேகத்தை விட ஆவிக்குரிய விவேகம். இந்த உலகத்தில் அநேக மனிதர்களுக்கு விவேகம் இருக்கிறது. அடிக்கடி இந்த சாலையில் எழுதியிருக்கிறது, வேகம் விவேகம் அல்ல. அது நல்லது, ஆனால் அந்த விவேகத்தை விட ஆவிக்குரிய விவேகம். இதை செய்தால் நிகழ்காலத்தில், எதிர்காலத்தில், வருங்காலத்தில் என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அன்பு குறிவுகளே, இன்றைக்கு அந்த ஆவிக்குரிய விவேகம் உடையவர்கள் மிக குறைவு. என்ன பேசுகிறோம், எதை பேசுகிறோம், யாரிடத்தில் பேசுகிறோம், இதை பேசுகிறோமே அது அவரை காயப்படுத்துமே. இந்த தவறை செய்கிறோமே, இந்த தவறு என் சந்ததியை வருங்காலத்தில் ஒன்றுமில்லாமல் போக பண்ணுமே. ஒருவேளை அந்த நாளைக்கு நீங்கள் சிறப்பாக இருக்கலாம், அந்த நாளுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், அதாவது நல்ல வசதி, நல்ல கார், நல்ல மொபைல். ஆனால் இந்த குறுக்கு வழியிலே சம்பாதிக்கிற பலரை பார்த்திருக்கிறேன். சிறந்து வாழ்கிறார்கள், ஆனால் அவருடைய சந்ததியை பார்க்கும்போது மிகுந்த பரிதாபத்துக்குரிய பிள்ளைகள், பரிதாபத்துக்குரிய பிள்ளைகளாய் வாழ்கிறார்கள். எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறேன். அந்த அனித்தியமான சம்பாத்தியத்தை சம்பாதித்த பலருடைய சந்ததி இன்றும் அநேக குடும்பங்களிலே ஏழ்மையிலும், வறுமையிலும், இல்லாமையிலும், தரித்திரத்திலும் சில குடும்பங்கள் ஒன்றுமில்லாமல் போயிருக்கிறது. ஏனென்றால் அன்பானவர்களே, உலக ஞானம் இருந்தது, உலக விவேகம் இருந்தது, ஆனால் the divine understanding, the divine knowledge, இதை செய்தால் நித்தியத்திற்காக வாழ வேண்டும், நித்தியத்திற்காக நான் சம்பாதிக்க வேண்டும், நான் சம்பாதிக்கிற ஒவ்வொரு பைசாவும், நான் சம்பாதிக்கிற ஒவ்வொரு பணமும் நித்தியத்திற்கென்று அது பயன்பட வேண்டும். இதுதான் ஒரு ஆவிக்குரிய விவேகம். திரும்ப சொல்லுகிறேன், நிகழ்காலத்தை குறித்த ஒரு வெளிச்சம் தேவை, எதிர்காலத்தை குறித்த வெளிச்சம் தேவை. நாளை என்பது நமக்கு தெரியாது. இந்த வாழ்க்கை ஒரு காணல் நீர், காலையிலே பூத்து மாலையில் வாடி போகிற புல்லுக்கும் பூ கொப்பா இருக்கிற வாழ்க்கை. யாக்கோபு சொல்லுகிறான், அது ஒரு புகையை போல, அந்த புகையை பிடிக்க முடியாது. அந்த புகை வந்து அதில் ஒரு மூலப்பொருள் இல்லை, அது கொஞ்ச காலம் தோன்றி தோன்றாமல் போகிற ஜஸ்ட் ஸ்மோக், அது ஒரு புகையை போல. அன்பானவர்களே, இந்த உலகத்தில் வசனத்தை கேட்க கேட்க நீங்கள் தவறு செய்ய மாட்டீர்கள். வசனத்தை கேட்க கேட்க தடம் புரள மாட்டீர்கள். வசனத்தை அதிகமாய் கேட்கும்போது உடைய வாழ்க்கையிலே ஒரு ஆவிக்குரிய விவேகம் இருக்கும். அடுத்தபடியாக நான் சொல்லுகிற ஆறாவது குறிப்பு என்னவென்றால், அடுத்த வார்த்தை, அவரை அறிகிற அறிவினாலே நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். திரும்ப சொல்லுகிறேன், ஆரம்பத்தில் சொன்னேன், the knowledge of God's grace, தேவனுடைய கிருபையை அறிந்து கொள்ளுகிற ஒரு தன்மை எங்கு உண்டு? வசனத்திலே உண்டு. அடுத்தபடியாக சொல்லுகிற வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே. ஆங்கிலத்தில் to know the God's will. இன்றைக்கு அநேகருக்கு தேவ சித்தம் தெரியவில்லை. மனிதனிடத்தில் போகிறார்கள், இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அந்த தொழில் செய்யலாமா, இந்த தொழில் செய்யலாமா. அன்பாருடைய, எந்த அளவுக்கு வசனத்தை கேட்கிறீர்களோ, எந்த அளவுக்கு வசனத்தை உள்வாங்குகிறீர்களோ, வேதம் சொல்கிறது அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு. அப்படியானால் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு எப்படி வரும்? இது கல்லூரியினால் வருவதில்லை, PhD படிப்பதனால் வருவதில்லை, டாக்டரேட் வாங்குவதில் வருவதில்லை. அவருடைய வசனத்தை படிப்பதினாலும் கேட்பதினாலும். இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் அன்பார்களே, இதை நான் குற்றமாக சொல்லவில்லை. ஏராளமான டாக்டர்ஸ், ஏராளமான PhD, ஏராளமான பட்டங்கள், அது அல்ல முக்கியம். தேவனை அறிகிற அந்த அறிவு முக்கியம். இரண்டாவது, தேவ சித்தத்தை அறிகிற ஒரு வாழ்க்கை. நான் அந்த வசனத்தை திரையில பாருங்கள், அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு. அப்படியானால் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவை தருவது எது என்றால்
தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க the knowledge to know the will of God. திரும்ப அடுத்த ஒரு 6வது குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை 10ஆம் வசனம். அவருடைய நற்கிரியைகளுக்குரிய குட் கேரக்டர்ஸ். வேதத்தை படிக்க படிக்க 10ஆம் சொல்லுகிறது நற்கிரியைகள். திரும்ப சொல்லுகிறேன், வாழ்க்கை மாறுகிறது, எண்ணங்கள் மாறுகிறது, சுபாவங்கள் மாறுகிறது, வாழ்க்கையின் பயணங்கள் மாறுகிறது, நற்கிரியை நம்முடைய கேரக்டர் மாறுகிறது. எப்போது வசனத்தை கேட்கும் போது. திரும்ப சொல்லுகிறேன், மதம் மாறினேன், பெயர் மாறினேன், இடம் மாறினேன், இல்லை, வார்த்தையை கேட்க கேட்க. இன்றைக்கு சத்துருவுக்கு பிடிக்காத ஒன்று வார்த்தையை கேட்பது. இன்றைக்கு வார்த்தையை கேட்பது அவசியமே. எனவேதான் ஆண்டவர் சொன்னார் தம் சிஷ்யர்களை பார்த்து, நீங்கள் என்ன விதமாய் வசனத்தை கேட்கிறீர்கள். அப்படியானால் எப்படியோ கேட்பதல்ல, கேட்கிற அந்த விதம் இருக்கிறது. எப்படி கேட்கிறீர்களோ அப்படித்தான் வாழ்க்கை கிரியை செய்யும். இன்றைக்கு ஆலயத்தில் பார்க்கிறேன், வசனத்தை கேட்கும் போது சிலர் தூங்கிக் கொண்டே, சிலர் ஃபேஸ்புக் பார்த்து கொண்டே, சிலர் வாட்ஸ்அப்பை பார்த்து கொண்டு, அங்கும் இங்கும் பார்த்து கொண்டு ஏதோ கற்பனை உலகத்தில் வாழ்கிறார்கள். இல்லை அன்பானுடைய வசனத்தை உண்மையாக நீங்கள் கேட்பீரானால் வாழ்க்கை சொல்கிறது, நற்கிரியைகளுக்கு சகல வித நற்கிரியைகளுக்கு உங்களை சொந்தக்காரராய் மாற்றுவார். த குட் கேரக்டர். திரும்ப சொல்கிறேன், கேரக்டர் மாறுவதற்கு கல்லூரி படிப்பு தேவையில்லை. அனைவரும் சொல்லுகிறார்கள், அந்த பள்ளியிலே சேர்த்தால் நல்ல கேரக்டர், அந்த பள்ளியிலே சேர்த்தால் நல்ல கேரக்டர். இல்லை, அது ஒருவேளை உண்மையா இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது சகலவித நற்கிரியைகள், குட் டீட்ஸ். அப்படியானால் நற்கிரியைகளை செய்ய வேண்டுமானால் அன்புக்குரியவர்களே, திரும்ப சொல்லுகிறேன், வசனத்தை கேளுங்கள். உங்களை அறியாமல் ஒரு நற்கிரியைகளை செய்ய நீங்கள் உந்தி தள்ளப்படுவீர்கள். திரும்ப மிக தாழ்மையாக சொல்லுகிறேன், நற்கிரிகளை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, துர்க்கிரிகளை செய்யாதிருங்கள். இன்றைக்கு ஏன் துர்க்கிரிகளை சொந்தக்காரராய் மாறுகிறார்கள்? வசனத்தை சரியாய் கேட்பதில்லை, வசனத்தை சரியாய் படிப்பதில்லை, வசனத்துக்கு வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. காலை முதல் மாலை வரை அவர் வாழ்க்கையிலே எப்போதும் பிஸி அலுவல்கள். அங்கே இங்கே பணம் சம்பாதிக்க வேண்டும், அவரை ஏமாற்ற வேண்டும், இவரை ஏமாற்ற வேண்டும், அதிலே பணம் சம்பாதிக்க வேண்டும். இல்லை அன்பார்களே, வசனத்தை கேட்க கேட்க கொலோசியர் 1:10 சொல்கிறது, சகலவித நற்கிரிகளுக்கு சொந்தக்காரராய் நீங்கள் மாறுகிறீர்கள். 8வது குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன், கனி தருகிற ஒரு வாழ்க்கை. அப்படியானால் வசனத்தை கேட்கும் போதே இயற்கையாக உங்களுக்குள்ளே அந்த கனிகள் வரும். அன்பு, சாந்தம், சந்தோஷம், தயவு, நீடிய பொறுமை, நற்குணம், விசுவாசம். இப்படிப்பட்டவர்கள் எதனால் வருகிறது சொன்னால், அன்பானே, வசனத்தை கேட்க கேட்க. என்னுடைய செய்தி என்னவென்றால், கொலோசியர் 1:6, நீங்கள் அந்த வசனத்தை கேட்டதினாலே, அந்த வசனத்தை கேட்ட நாள் முதல், அப்படியானால் என்றைக்கு வசனத்தை கேட்கிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையிலே கனிகள் உண்டாகும். திரும்ப சொல்லுகிறேன், வரங்கள் முக்கியமல்ல, கனிகள் முக்கியம். வரங்கள் இல்லாமல் பரலோகம் செல்லலாம், ஆனால் கனிகள் இல்லாமல் பரலோகம் செல்ல முடியாது. அப்படியானால் கனி உள்ள வாழ்க்கைக்கு அடிப்படை என்ன? வார்த்தையை கேட்பது. திரும்ப சொல்லுகிறேன், இன்றைக்கு அநேக சபைகளிலே பார்க்கிறேன், முதல் வாரத்தில் கூட்டம் வருகிறது, 2ஆம் வாரம், 3ஆம் வாரம், 4ஆம் வாரம் மக்கள் வருவதே இல்லை. காலையில் வருகிற மக்கள் மாலையில் வருவதில்லை, வேத பாடத்திற்கு சுத்தமாய் வருவதில்லை. இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், வசனத்திலே விருப்பம் இல்லை. என்றைக்கு வசனத்திலே நாட்டம் வருகிறதோ அன்றைக்கு உடைய வாழ்க்கை பெருகும். நான் சொன்ன அத்தனை ஆசீர்வாதங்கள். அடுத்து சொல்ல விரும்புகிறேன், கனி தந்து. அடுத்து இந்த சொல்லுகிறது, தேவனை அறிகிற அறிவு. ஆங்கிலத்தில் விடப்பட்டிருக்கிறது டு நோ காட் ஹிம்செல்ஃப். அவரையே இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளுகிறோமா? டு நோ காட் ஹிம்செல்ஃப். அவரையே தேவனை அறிகிற அறிவிலே. அன்பானவர்களே, நானும் ஒரு நீண்ட பயணம் இந்த ஊழியத்திலே செய்திருக்கிறேன். ஆனால் இன்னும் அறிய வேண்டிய பிரகாரமாய் இன்னும் அறியவில்லை. அதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஆனால் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், இன்னும் அவரை அறியணுமே. பக்தன் பாடினார், இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் சித்தம் செய்யணுமே. அப்படியானால் இந்த நீண்ட பயணத்திலே நான் வாஞ்சிக்கிறேன், இன்னும் அவரை அறிகிற அந்த அறிவினாலே நான் நிரப்பப்பட விரும்புகிறேன். கடைசியாக ஒரு 2 குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். அடுத்து வசனத்தை படிக்க படிக்க விருத்தி. தமிழ் எழுதப்பட்டிருக்கிறது விருத்தி. இதில் விருத்தி? திரும்ப சொல்லுகிறேன், நம்பிக்கையில் விருத்தி, கிருபையிலே விருத்தி. அடுத்தபடியாக அன்பானோடே உங்களுடைய பலனிலே விருத்தி. அது மட்டுமல்ல, தேவ கிருபையிலே விருத்தி.
திரும்ப சொல்லுகிறேன், ஞானத்திலே விருத்தி, ஆவிக்கு விவேகத்திலே விருத்தி, அது மட்டுமல்ல அவர் அறிகிற அறிவிலே விருத்தி, திரும்ப நற்கிரைகளே விருத்தி, கனிகளிலே விருத்தி. There is a increasing in your life. There is a multiplication. வாழ்க்கையிலே ஒரு விருத்தியை கர்த்தர் உண்டாக்குகிறார். இன்று ஏன் விருத்தி இல்லை? வசனத்தை ஒழுங்காய் படிப்பதில்லை. நான் சொல்கிற விருத்தி பொருளாதார விருத்தி அல்ல, ஆன்மீக தேவனோடு இருக்கிற அந்த உறவிலே ஒரு மாபெரும் விருத்தி. திரும்ப சொல்லுகிறேன், வசனத்தை கேட்க கேட்க ஒரு மாபெரும் விருத்தி. There will be a increasing. அதாவது இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். அதாவது யுவர் லெவல் வில் பி சேஞ்ச், யுவர் ஸ்டேஜ் வில் பி சேஞ்ச். நீங்கள் இன்னொரு பரிணாமத்திற்கு கர்த்தர் உங்களை கொண்டு போகிறார். அடுத்தபடியாக நான் சொல்லும் ஒரு வார்த்தை, கர்த்தருக்கு பிரியமுண்டாக. இதை என்னை தொட்ட ஒரு வார்த்தை. அப்படியானால் வசனத்தை எவ்வளவு கேட்கிறேனோ என் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமுண்டாக என் வாழ்க்கை மாறுகிறது. அதர்வோட் என்னையே நான் மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன். இது தவறு, இது சரி, இது சரியில்லை, இது சரியான பாதை, நான் போகும் பாதை தவறான பாதை, இது தேவனுக்கு பிரியமில்லை, தேவனுக்கு பிரியமானது. தமிழில் படிக்கிற கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமுண்டாக பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள். இதை படிக்கிறோமே. நம்பர் 1, அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. எனக்கு பிரியமாய் அல்ல, திருமறை சொல்லுகிறது, நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் கர்த்தருக்கு பிரியமாய். இன்றைக்கு உலகத்தில் அநேகர் அவர்களுக்கு பிரியமாய், கணவனுக்கு பிரியமாய், மனைவிக்கு பிரியமாய், பிள்ளைகளுக்கு பிரியமாய், பெற்றோருக்கு பிரியமாய், அது நல்லது. ஆனால் கர்த்தருக்கு பிரியமாய், திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் அலங்காரம் கர்த்தருக்கு பிரியமா? உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமா? உங்கள் சம்பாத்தியம் கர்த்தருக்கு பிரியமா? நீங்கள் போகும் பாதை கர்த்தருக்கு பிரியமா? உங்கள் செயல்பாடு கர்த்தருக்கு பிரியமா? சற்று கேட்டு பாருங்கள். ஏதோ என் தேவை சந்திக்கப்படுது என்பதற்காக பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வேண்டாம், பிரியமில்லாத ஒரு தொழில் வேண்டாம், பிரியமில்லாத ஒரு அணுகுமுறை வேண்டாம், பிரியமில்லாத ஒரு சம்பாத்தியம் வேண்டாம். அன்பானவர்களே, திரும்ப சொல்லுகிறது, கர்த்தருக்கு பிரியம் உண்டாக. அடுத்தபடியாக டு பி worthy to God, பாத்திரமாய். திரும்ப சொல்லுகிறேன், ஒரு கனமுள்ள பாத்திரமாய், மதிப்புக்குரிய பாத்திரமாய், தேவன் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் தேவன் நம்மை உங்களை மாற்றுவார். எப்பொழுது தெரியுமா? அவர் வசனத்தை கேட்க கேட்க. திரும்ப சொல்லுகிறேன், அந்த 10ஆம் வசனம், அது மட்டுமல்ல, அதில் என்னெல்லாம் உண்டாகிறதாம்? வசனம் கேட்கும் போது சாந்தம் வருகிறது, வல்லமை உண்டாகிறது, பொறுமை உண்டாகிறது. எல்லாவற்றுக்கு மேலாக அவருடைய வல்லமை உடைய வாழ்க்கையிலே நாள்தோறும் பலப்படுகிறது. நான் ஒரு வசனம் சொன்னேன், 8ஆம் வசனத்தில் பலன் உண்டாகுகிறது, 10ஆம் வசனத்தில் 11ஆம் வசனத்தில் பலன் உண்டாகிறது. திரும்ப சொல்லுகிறேன், 6ஆம் வசனத்தில் பலன் உண்டாகிறது. அடுத்து இங்கே 11ஆம் வசனத்தில் அங்கே பலன், இங்கே பலன். நன்றாக கவனிக்க வேண்டும். அங்கே 6ஆம் வசனத்தில் பலன் வருகிறது, 11ஆம் வசனத்தில் பலன் வருகிறது. எல்லா வல்லமையினாலும் தேவன் உங்களை பலப்படுத்துகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, வசனத்தை கேட்க கேட்க சந்தோஷம் உண்டாகிறதாம். கொலோசியர் 1:11, வசனத்தை கேட்கும் போது ஒரு சந்தோஷம். இதன் வாழ்க்கையிலே நான் பலமுறை அனுபவித்திருக்கிறேன். ஒரு வசனம் படிக்கும் போது, ஒரு செய்தி படிக்கும் போது, அந்த செய்தி என்னை தொடும்போது என் அறியாமல் எனக்குள்ளே ஒரு பெரிய மகிழ்ச்சி. யாருமே இருக்க மாட்டார்கள், நான் ஆமென் என்று சொல்லுவேன், பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லுவேன். 4 சுவர் தான். ஆனால் அந்த வசனம் என்னை தொடும்போது, அந்த செய்தியை தொடும்போது, அது யார் பேசினாலும் என் அறியாமல் ஒரு பெரிய மகிழ்ச்சி. இதைத்தான் சொல்லுகிறது, அதாவது சந்தோஷம். அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை, வசனத்தை கேட்க கேட்க வாழ்க்கையிலே ஒரு பொறுமை. இந்த குடும்ப வாழ்க்கையிலே கணவனுக்கும் மனைவிக்கும் பொறுமை இல்லை. பொறுமை குறித்து பேசுவது எளிது, ஆனால் பொறுமையாய் வாழ்கிற மக்கள் மிக கடினம், மிக குறைவு. எல்லாரும் சொல்லலாம், பொறுமை கடலிலும் பெரிது. கற்றுக் கொடுக்கிற மக்களுக்கே பொறுமை இல்லை. உன்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களே, நீங்கள் எப்படி பொறுமை உள்ளவர்களா? நீங்கள் சாந்தம் உள்ளவர்களா? தமிழ் வேதம் சொல்லுகிறது நீடிய சாந்தம். அந்த நீடிய சாந்தம் எப்பொழுது வரும் என்று சொன்னால், வசனத்தை கேட்கும் போது, வசனத்தை படிக்கும் போது, வசனத்திலே ஒரு வாழ்க்கை ஊன்ற கட்டும் போது. ஒரு துக்கமான காரியம் நான் சொல்ல இங்கே விரும்புகிறேன். ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இன்றைக்கு வசனத்தை நேசிக்கிற, வசனத்தை கேட்கிற மக்கள் மிக குறைவு. பல ஊழியர் கூடுகைகளை பேசுகிறேன். வசனத்தை பேசும்போது அதை எழுதுகிற, கவனமாய் கேட்கிற
மக்கள் ஊழியர்கள் மிக குறைவே. திரும்ப சொல்லுகிறேன், வேதத்தை மூடி வைத்துவிட்டு, அதாவது எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு தெரியாது ஒன்றுமில்லை. அன்பானவர்களே, அந்த எண்ணமே தவறு. உங்களுக்கு தெரியாதது அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியாத ஒன்று உங்களுக்கு தெரியும். எல்லாம் எனக்கு தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏதோ எனக்கு தெரியாத ஒன்று அவருக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். எனவே வார்த்தையை கேட்க கேட்க உங்களுடைய வாழ்க்கை மாறும், சுபாவங்கள் மாறும். இன்றைக்கு மிகுந்த துக்கத்தோடு சொல்லுகிறேன், இதை கேட்கிற என் ஊழியர்களே, இதை கேட்கிற விசுவாசிகளே, யார் பேசினாலும், ஒருவேளை அவர் சிறியவராயிருக்கலாம், அந்த சிறியவரின் வார்த்தையிலே உங்களுக்கென்று தேவன் ஒரு வார்த்தையை அனுப்பியிருப்பார், ஒரு தேவன் ஒரு வார்த்தையை வைத்திருப்பார். எனவே கவனமாய் கேளுங்கள். இவர் சிறியவர் தானே, இப்பொழுதுதானே வந்தார். இல்லை அன்பானுள்ளே, அந்த வசனத்திலும் ஒரு வார்த்தை இருக்கும். நான் கற்றுக்கொண்ட என்னுடைய ஆசான், என்னுடைய போதகர் பாஸ்டர் ஹென்றி ஜோசப் ஐயா அவருடைய வாழ்க்கையிலே நான் கண்ட ஒன்று, யார் எந்த கூடுகையில் பேசினாலும் வேதத்தை திருப்பி பார்ப்பார், வசனத்தை கேட்பார். அன்பானவர்களே, அவருடைய அதாவது சில நேரங்களில் எழுதுவார். என்ன சொல்ல விரும்புகிறேன், அதுதான் உடைய வாழ்க்கையின் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை. அவர் ஒரு வசன கடல் அன்பான. ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தேவ மனிதன் யார் பேசினாலும் அந்த வசனத்தை புரட்டி பார்த்து அதில் அந்த செய்தியாளரோட அவர் பயணிப்பார். அப்படியானால் இன்றைய இளம் ஊழியர்கள் சொல்லுகிறேன், அநேக ஊழியர்கள் மிகவும் துக்கமாக இருக்கிறது. பேசும்போது அவர்கள் வேதத்தை மூடிவிட்டு அப்படியே அன்பானவளே கால் மேல காலை போட்டு எனக்கு எல்லாம் தெரியும். இல்லை அன்பானவளே, வசனத்தை படிக்க படிக்க உங்கள் வாழ்க்கையில என்ன உண்டாகிறது? ஒரு சாந்தம் உண்டாகிறது, சந்தோஷம் உண்டாகிறது, பொறுமை உண்டாகிறது. அது மட்டுமல்ல, மகிமையான அவருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நாளும் ஆப்ரேட் செய்யப்படுகிறது. 11ஆம் வசனம், மகிமையான அவருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையிலே சொந்தமாய் மாறுகிறது. அது உங்கள் மூலமாய், உங்களுக்குள்ளே உங்கள் மூலமாய் செயல்படுகிறது. திரும்ப சொல்லுகிறேன், the power of God is operating in you and through you. அது உங்களிலே கிரியை செய்கிறது, உங்கள் மூலமாய் கிரியை செய்கிறது. 6ஆம் வசனத்தில் சொன்னேன், அதாவது பலன், ரிவார்ட். 11ஆம் வசனத்தில் பலன், ஸ்ட்ரென்த். இந்த காலை நாளிலே சோர்ந்து போயிருக்கலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு விசுவாசிகளே, ஒருவேளை ஆராதனைக்கு போக முடியாதபடி செய்தியை சோர்ந்து இருக்கலாம். ஆனால் சோர்ந்து போனாலும், பலவீனம் இருந்தாலும், உள்ளத்தில் 1000 அழுத்தங்கள் இருந்தாலும் ஆலயத்திற்கு செல்லுங்கள். செல்லும் போது 6ஆம் வசனத்தினுடைய கடைசி வார்த்தை பலன் உண்டாகும். 11ஆம் வசன கடைசி வார்த்தை பலன் உண்டாகும். ஏனென்றால் வசனத்தை கேட்க கேட்க அதில் ஒரு புது பலன். திரும்ப சொல்லுகிறேன், உடல்நிலை சரியில்லை, மனம் சரியில்லை, எண்ணம் சரியில்லை, இல்லை அன்பானவர்களே, சூழ்நிலை சரியில்லை. இது சரியா இருந்தாலும் சரியா இல்லாவிட்டாலும் ஆலயத்தில் வார்த்தையை கேளுங்கள். வார்த்தையை கேட்க கேட்க உங்களுடைய வாழ்க்கை மாறும். திரும்ப சொல்லி முடிக்க விரும்புகிறேன், வார்த்தையை கேட்கும் போது நம்பர் 1 நம்பிக்கை, நம்பர் 2 அடுத்த வசனம் போட்டிருக்கிறது, அதில் தேவ கிருபை, நம்பர் 3 பலன், நம்பர் 4 அதில் சொல்லப்பட்ட வார்த்தை, அந்த சகலவித நற்கிரியை, நம்பர் 5 கனிகள் உள்ள ஒரு வாழ்க்கை, நம்பர் 6 தேவனை அறிகிற அறிவு, நம்பர் 7 விருத்தி, நம்பர் 8 தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, நம்பர் 9 பாத்திரமாக இருக்கிற ஒரு வாழ்க்கை. அடுத்து குறிப்பு நம்பர் 10 சந்தோஷம், நம்பர் 11 வல்லமை, அடுத்து பொறுமை, அடுத்து நீடிய சாந்தம், அடுத்து மகிமை, கடைசியாக எல்லா வல்லமையினாலும் தேவன் உங்களை பலப்படுத்துவார். இந்த நாட்களிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரரே, அன்பு சகோதரியே, இந்த நாட்களிலே நான் ரொம்ப தாழ்மையாக சொல்லுகிறேன், தொலைக்காட்சியிலே செய்தியை பாருங்கள், ஆனால் உங்கள் ஆலயத்தை விட்டு விடாதிருங்கள். ஆலயத்தில் போய் அமர்ந்து உடைய ஊழியன் சொல்லுகிற அந்த வார்த்தை கேளுங்கள். அது ஒரு பொதுவான செய்தி தொலைக்காட்சியில், ஆனால் உங்கள் ஊழியன்தான் உங்களுக்கேற்ற வார்த்தையை உங்கள் ஊழியன் மூலமாகத்தான் கர்த்தர் பேசுவார். நான் சொல்ல உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், தொலைக்காட்சியில் நல்லது, ஆனால் உங்கள் ஆலயத்தில் உங்கள் ஊழியன் மூலமாக உங்களோடு பேசுவார். எனவே வசனத்தை கேளுங்கள். நான் ஆரம்பத்தில் 3 காரியங்களை சொன்னேன். the knowledge of grace, இரண்டாவது the knowledge of will, கடைசியாக ஒரு வார்த்தை இருக்கிறது, அதாவது தேவனையே வசனத்தை கேட்க கேட்க யூ கேன் நோ காட் மோர், அவரையே நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். காட் himself என்ற வார்த்தை இருக்கிறது, அவரையே நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இந்த உலகத்தில் யாரை அறிந்து கொள்கிறோமோ இல்லையோ, அவர் அறிந்து கொண்டால் வாழ்க்கை மாறும், உங்களுடைய ஜீவியங்கள் மாறும், உங்கள் சுபாவங்கள் மாறும், வாழ்க்கையின் பயணங்கள் மாறும், எல்லாமே மாறும். இல்லாமை மாறும், வெறுமை மாறும், கண்ணீர் மாறும், கலக்கம் மாறும், உங்களுடைய எல்லாமே
மாறும், உங்கள் நிலையே மாறும். அதாவது குளிருக்கிற உங்களை கர்த்தர் கோபுரத்தில் கொண்டு வைப்பார். எந்த இடத்துல குனிந்து பார்க்கப்பட்டீர்களோ அதே இடத்துல அண்ணாந்து பார்க்கிற ஒரு வாழ்க்கையை தருவார். இவை எல்லாமே எங்கே ஆரம்பிக்க சொன்னால் கொலோசியர் 1:6 அந்த சுவிசேஷத்தை நீங்கள் கேட்டது, சுவிசேஷத்தின்படி அடுத்த வார்த்தை சத்தியத்தை அறிந்து கொண்டதினாலே. கொலோசியர் 1:6 8வது வரி சத்தியத்தை அறிந்து கொண்டதினாலே. எந்த அளவுக்கு சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறீர்களோ அந்த அளவுக்கு பலனும் உண்டு, பலனும் உண்டு. இன்றைக்கு வாழ்க்கையின் தடுமாற்றங்களுக்கு என்ன காரணம், தவறுகளுக்கு என்ன காரணம், ஏன் இந்த பொய், ஏன் இந்த பித்தலாட்டம், ஏன் இந்த குறுக்கு வழி, ஏன் இந்த வாழ்க்கையிலே இப்படி பாவ வாழ்க்கை? காரணம் என்னவென்றால் இன்னும் ஜனங்கள் சத்தியத்தை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறியவில்லை. நான் படிக்கிறேன், சத்தியத்தை அறிந்து கொண்ட நாள் முதல். அப்படியானால் உண்மையான சத்தியத்தை அறிந்து கொண்டால் எண்ணங்கள் மாறும், வாழ்க்கை மாறும், பயணங்கள் மாறும், சுபாவங்கள் மாறும். அதில் ஒரு வார்த்தை இருக்கிறது, விருத்தி உண்டாகும், பலன் உண்டாகும், பலன் உண்டாகும். நான் சொன்ன அத்தனையும் வாழ்க்கையில உண்டாகும். தேவன் தாமே இவைகளை தந்து உங்களை ஆஸ்வதிப்பாராக. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எல்லாம் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையிலையும் சத்தியத்தை அறிகிற அந்த அறிவை தாரும். ஏதோ நுனிப்புள் மேய்வதல்ல, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு போதனை தேவையில்லை, எனக்கு யாரும் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாவற்றையும் நான் தேறினானேன். பவுல் சொல்லுகிறார், நான் தேறினானேன் என்று எண்ணுகிறதில்லை, அடையும்படி ஆசையாய் தொடருகிறேன். தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். அடையும்படி ஆசையாய் தொடர, ஆசையாய் ஓட எங்களுக்கு கிருபை தாங்க. உம்முடைய கிருபையின் கரம், உம்முடைய வல்லமையின் கரம் எங்களை தாங்கி நடத்தட்டும். நன்மைகளாலும் கிருபைகளாலும் எங்களை பலப்படுத்தும். சத்தியத்தை அறிகிற அறிவிலே ஒரு ஆர்வம், சத்தியத்தை அறிகிற அறிவிலே ஒரு நாட்டம், அதில் ஒரு ஆசை, அதில் ஒரு அர்ப்பணம், அதில் ஒரு ஆதங்கத்தை எங்களுக்கு தாரும். எனக்கு தாரும், எங்களுக்கு தாரும். பக்தன் பாடினாரே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. அதுவே என் வாழ்க்கையின் ஆசையாய், அதுவே எங்கள் வாழ்க்கையின் நோக்கமாய், அதுவே எங்கள் வாழ்க்கையின் லட்சியமாய் மாறட்டும். உதவி செய்யும். வார்த்தையின் ஆழத்துக்குள்ளே சென்று சத்தி தருகிற அந்த அறிவினால் எங்களை நிரப்புங்கப்பா. கிருபை உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், நீடிய பொறுமை உண்டாகட்டும், நற்குணங்கள் உண்டாகட்டும், கனிகள் உண்டாகட்டும், உங்கள் பிரியமான வாழ்க்கை உண்டாகட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமே, ஆனால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.